இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. மகதிஷ்டியில் தினம் ஒரு யோகாவில் டெய்லி சிம்பிள் யோகா இன் தமிழ். நம்ம தினைக்கும் ஒரு ஆசனம் செய்கிறதுனால இன்றைக்கி என்ன ஆசனம்னு பார்த்தீங்கன்னா பரிஸ்வட்டாசனம் அப்படின்னு பேருங்க. இந்த பரிஸ்வட்டாசனம் செய்யறதுக்கு கொஞ்சம் பயிற்சி இருக்கணும். ரொம்ப முதியவர்கள் இதை செய்ய வேணாம். கர்ப்பிணி பெண்கள் இதை செய்ய வேண்டாம். உடல் உபாதைகள் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வியாதி இருக்கா அப்படின்னுங்கிறவங்களும் செய்ய வேண்டாம். ஏன்னா இது ஒரு கடினமாக செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஆசனமாகும். இதை செய்து பழகுவோமானால் நமக்கு முதுகு தண்டுவடத்துலேருந்து இடுப்பு வளைவு, முதுகு தண்டுவடம், கண்களுக்கு, கழுத்துக்கு, மூளை நரம்புக்கு இவை அனைத்திற்கும் சிறந்த பயிற்சியாக கருதப்படுகிறது. இதை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலுக்கு இதை செஞ்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு ஆசனமும் நம்ம செய்யக்கூடிய ஆசனம்தான், செய்யாத ஆசனமே இல்லை. நம்ம முன்னோர்கள்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன செஞ்சாங்க? உடலை அவங்க ஃபுல்லாக முழுமையாக வளைச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா அவங்க ஒரு வேளை இல்லாட்டினா இரு வேளை, அதுவும் எப்பொழுதெல்லாம் பசிக்கிறதோ அப்பொழுது மட்டும் உணவு உண்டிருக்கிறாங்க. நம்ம கரெக்டாக வேலைக்கு டயத்துக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் ஒரு சாப்பாடு எப்போ தேவை, இப்போ ஒரு பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஒரு யோகாசனம் பண்ணுறாங்க, இல்லை ஒரு தியான பயிற்சி பண்ணுறாங்க. அப்படிங்கக்குள்ள அவங்களுடைய மனநிலை வேறு எந்த சிந்தனைக்கும் போகாது. முழுமையாக அவங்களுடைய உடலை பற்றியும் இந்த ஆசனம் எப்படி செய்யணும், இதில் எந்த விதமான நெளிவு சுழிவுலாம் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறத அந்த மனநிலையிலே தான் அவங்க இருப்பாங்க. ஒரு நீச்சல் பயிற்சி பண்ணுறோம், ஒரு குளத்துலையோ ஒரு ஆற்றுலையோ குளிக்கிறோம்னா அந்த நீச்சல் பயிற்சிக்கும் பயிற்சி தேவைப்படுது. எடுத்த எடுப்புலேயே நம்ம அதை நீய முடியாது இல்லைங்களா? அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழகி அதுலேயே நம்ம உடல் முழுவதையும் மிதக்கிற அளவுக்குலாம் நம்ம ஆசனங்கள்லாம் இருக்குது. அந்த ஆசனங்கள்லாம் செஞ்சோம்னா ரொம்பவும் நமக்கு அருமையாக இருக்கும். நம்மளோட எனர்ஜி அதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் ஒரு 200 மீட்டர் போயிட்டு அதே 200 மீட்டர் திரும்பி வரோம்னு வச்சிங்களேன், இறைப்பு ஏற்படும். ஆக டெய்லி நம்ம அதை செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா அவங்களுக்கு எந்த விதமான இறைப்பும் இருக்காது. அதே போல் நம்ம ஆசனங்கள் டெய்லி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு எவ்வளோ பெரிய முடியாத ஆசனம் கூட நமக்கு எளிமையாக இருக்கும். ஆனால் சரி, எளிமையான ஆசனம் கூட கடினமாக இருக்கும். என்ன காரணம்னா பயிற்சி இல்லாமல் எந்த விதமான இதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த பரிஸ்வட்டாசனம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை கொண்டுட்டு வரணும். எந்த அளவுக்கு நம்ம வளைய முடியுமோ அந்த அளவுக்கு வளைஞ்சி உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ நாட்டில் பார்த்திங்கன்னா சுகர் ப்ரெஷருங்கிறது ரொம்ப அதிகமாக ஆகிப்போச்சு. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி பிபியை பற்றி சொல்கிறோம். பார்த்திங்க, யாராருக்கெல்லாம் இது வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ குள்ளமாக உடல் குண்டாக இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு அவசியம் இது பிபி இல்லாமலே இருக்காது. அதே போல் உடல் உயரத்துக்கு விட அதிகமான குண்டாக இருக்கிறவங்களுக்கும் சரி தான், அவங்களுக்கும் அதிகமாக இந்த ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் புகைப்பிடிக்கிறவங்க, மது குடிக்கிறவங்களுக்கு இந்த பிபி அவசியம் இது வந்துடும். இந்த அடிக்கடி உடல் உறவு கொள்கிறவங்களுக்கும் இந்த பிபி வரும். அதே போல் சுகர் இருக்குது பார்த்திங்களா, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பிபி வந்துடும். அந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆஸ்பத்திரி போனாங்கன்னா பிபி ஏறி போயிருக்கும். என்ன காரணம்னா அந்த கர்ப்பமாக இருக்கிறப்ப அந்த ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதே போல் உழைப்பே இல்லாமல் இருக்காங்க பாருங்கள், எந்த விதமான உழைப்பும் இல்லாமல் வீட்டில் சாப்பிட்டுட்டு தூங்கிறது, சாப்பிட்றது, சும்மா அப்படியே போகிறது அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த பிபிங்கிறது தானாகவே வந்துடும். அதே போல் இந்த கிழங்கு வகைகள் அதிகமாக சாப்பிட்றாங்க, பூமிக்கு கீழே விளையக்கூடிய கிழங்கு வகைகளை அதிகமாக சாப்பிட்றாங்க பாருங்கள், அவங்களுக்கும் இந்த பிபிங்கிறது தானாகவே வந்துடும். இந்த டெய்லி 3 வேளையும் அரிசி சாப்பாடு சாப்பிட்றாங்க பாருங்கள், அவங்களுக்கும் இந்த பிபிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். அதே போல் வாழைப்பழம், கொய்யா, இந்த மாம்பழம், பலாப்பழம், இந்த முக்கனிகளை யார் சாப்பிட்டாலும் அவங்களுக்கும் இந்த பிபி தானாகவே வந்துடும். அதே போல் இந்த இனிப்பு திராட்சைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த திராட்சையை சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்துடும். அப்படிங்கக்குள்ள இந்த மணிலா கடலை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை வறுத்ததாக இருந்தாலும் சரி, இல்லை அவிச்சு சாப்பிட்டாலும் அதுவும் பிபியை நமக்கு உண்டு பண்ணக்கூடியதாகும். இந்த கடலப்பருப்பில் வடை சுடுவாங்க, அந்த வடையை நீங்கள் சாப்பிட்டாலும் அவங்களுக்கும் இந்த பிபி வரும். அதே போல் உப்புக்கல்ல, பட்டாணி எது சாப்பிட்டாலும் அந்த பிபி ஆனது வந்துடும். புரியுதுங்களா? அதே போல் இந்த கேக்கு வகைகள்லாம் நிறையா இருக்குது.
பேக்கரியில் போனீங்கன்னா கேக்கு வகைகள் இருக்கும், ஐஸ்கிரீம் இருக்கும். இந்த காஃபி குடிக்கிறவங்க, டீ குடிக்கிறவங்க, இந்த பாதாம் பால்னு சொல்லுவாங்க, அது பாதாம் கீர்னு சொல்லுவாங்க, அது மசாலா பால்னு இருக்கும், அது இது நீங்கள் எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பிபி வந்துடும். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் என்ன செய்யணும், கூல்ட்ரிங்க்ஸு, லெஸ்ஸி இந்த மாதிரி ஐட்டங்கள் எது சாப்பிட்டாலுமே உங்களுக்கு பிபிக்கு வழிவகுக்கும். இந்த தாளித்து கடுகெல்லாம் தாளிக்கிறோம் பார்த்தீங்களா, சட்னியாக இருக்கட்டும் இல்லை குழம்புல, அதெல்லாம் இந்த கடுகை வந்து என்ன செய்யணும்னா குறைச்சிக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு கடுகை குறைச்சி பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம பிபி வராமல் தடுக்கக்கூடும். இப்போ இவ்வளோத்தையும் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். புரியுதுங்களா? இப்போ சுகரு போட்டு சர்க்கரை போட்டு காப்பி குடிக்கிறதா இருந்தாலும் சரி, கிழங்கு வகைகள் நம்ம என்ன சாப்பிடாமல் இருக்கோம், உருளைக்கிழங்கு சாப்பிட்றோம், பூமிக்கு கீழே இந்த மரளிக்கிழங்கு, இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதுமாரி ரைஸ் 3 வேளையும் சாப்பாடு, இந்த வாழைப்பழம் பார்த்தாலும் சாப்பிட்ணுங்கிற தோணும், பலாப்பழம் பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று தின்னணுன்னு தோணும், மாம்பழம் பார்த்தாலும் சீசனில் தானே இருக்குது பரவாயில்ல ஒன்று தின்னணுன்னு தோணும், திராட்சையை பார்த்தாலும் 2 வாயில் போட்டுக்கணும்னு தோணும், கடலையை வந்து பார்த்தா உடனே அதை சாப்பிட்ணுங்கிற தோணும், பட்டாணி, உப்புக்கடலை, அதுமாரி எது இருந்தாலும் இப்போ பர்த்டே கேக்கு கொடுக்குறாங்க, அப்போ ஒரு கேக்கு தானே நம்ம சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு அதை நம்ம சாப்பிடுவோம். இப்படி வந்து இப்போ ஒரு வீட்டுக்கு விருந்தாடியாக போகிறீங்க, அப்போ அவங்க கூல்ட்ரிங்க்ஸு கொடுப்பாங்க, என்ன கொடுப்பாங்க, வீட்டில் ஐஸ்கிரீம் வச்சுருக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் பட்டு வந்து இந்த பாதாம் கீரை, மசாலா இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து அவங்க வீட்டிலேயே ரெடியாக இருக்கும். டக்குன்னு உடனே எடுத்து லெஸ்ஸி இல்லை இந்த மாதிரி ஐட்டங்கள் டக்குன்னு போட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. கொடுக்கறதுனால நமக்கு என்ன ஆகும்னா பிபி வந்து ரைஸு தான் ஆகும், குறையாது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த இப்போ சொன்ன வகைகள்லாம் நம்ம வந்து குறைச்சிக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஆரோக்கியம் தானாகவே கிட்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம வந்து செய்யக்கூடிய ஆசனம் பரிஸ்வட்டாசனம்னு பேர். நம்ம எளிய பயிற்சிக்கு அப்புறம் முதல் சுற்று எண்ணிக்கையை குறைச்சிங்க. ஏன்னா அது வலி ஏற்படும். இப்போ முதுகு தண்டுவடத்தை வளைக்கிறதுனால காலையும் வந்து அகட்டி வச்சுக்கிறதுனால வலி ஏற்படும். அந்த வலி குறையிற இப்போ 5 எண்ணிக்கை இல்லை 10 எண்ணிக்கை உங்களால் முடிஞ்சது எவ்வளவோ, இல்லை குனிஞ்சு நல்லா நின்றுனீங்கன்னா உங்களுக்கு 20 கூட நீங்கள் எண்ணிக்கலாம். பட் அதே சமயத்தில் ஒரு இதுக்கும் மூச்சு சுவாசம் பண்ணிவிட்டு ஒரு 5 முறை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லபடியாக கிட்டுங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ பரிஸ்வட்டாசனம் நம்ம வந்து பயிற்சிக்கு நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம பயிற்சி நம்ம பண்ணிட்டோம். இப்போ வந்து ஆசனம் செய்ய போகிறாங்க. இப்போ இந்த ஆசனத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பரிஸ்வட்டாசனம்னு பேர். இந்த பரிஸ்வட்டாசனம் செய்கிறது எப்படிங்கிறத நம்ம மகதி செஞ்சு காட்டுவாங்க பாருங்கள். ஒரு காலை முன்னாடி வச்சிங்க, கைகளை பின்னாடி கும்பிட்டுட்டு கும்பிட்ற மாதிரி, அவ்வளோதான். எண்ணிக்கை 1 நீங்களும் பண்ணலாம் சாமி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி நன்றி. இப்போ நம்ம ஆசனம் செய்யறதுக்கு முன்னாடி மூச்சு சுவாசம் பண்ணிக்குவோம். இது மாதிரி ஆசனம்லாம் நம்ம செய்கிறோம்னு வச்சிங்களேன், நமக்கு வந்து உடல் வந்து ரொம்ப உழைப்பு அதிகமாக ஏற்படும், நம்ம செய்யறதுக்கும் எளிமையாக இருக்கும். புரியுதுங்களா? இந்த பரிஸ்வட்டாசனம்னு பேர். இந்த பரிஸ்வட்டாசனத்தை வந்து
நம்ம இன்னொரு முறை பயிற்சிக்கு அப்புறம் 2வது மூச்சு சுவாசம் முடித்ததுக்கப்புறம் அதோட பலன்கள் முழுமையாக சொல்லப்படும். நிறைய பலன்கள் ஏற்படும். எழுந்துச்சி நம்ம பயிற்சி பண்ணி நம்ம அதை நிற்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காலை வந்து ஃபங்க்ஷன் பண்ணி இடுப்பை வந்து நல்லா சுற்றிக்கிட்டோம். முன்பக்கம் வளைவு, பின்பக்கம் வளைவு. கீழே வந்து தரையில் கட்டுறது. மாற்றுக்காலம் வச்சுக்கிட்டிங்களா? ஓகே, அப்படியே குனிஞ்சி. எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி ஆர்ஜே அண்ட் மகரி. நோ ஆர்ஜே. ஆர்கே. நோ. கேகே. கேகே ஜேகே. எப்பொழுதுமே வந்து ஆசனம் முடித்ததுக்கப்புறம் நம்ம மூச்சு சுவாசம் பண்ணோம்னா நம்ம செய்யக்கூடிய ஆசனத்தோட வலி குறைந்து நமக்கு நார்மலாக எப்போதும் போல் இருப்பீங்க. இந்த பரீஸ் வட்டாசனம் நம்ம வந்து செஞ்சிட்டோம். 2 பாகங்களையும் செஞ்சு முடிச்சுட்டு அதற்கான பலன்கள் பார்க்க. இதில் வந்து அதிகமாக என்ன உங்களுக்கு ஏற்படுது தெரியுதுன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதுகு தான் வந்து நம்ம தண்டுவோட நல்லா இயங்கக்கூடும். முதுகை வந்து நல்லா வளைச்சி நம்ம எந்த அளவுக்கு குனிகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம குனிஞ்சாதான் நம்ம வந்து அந்த ஆசனத்தோட செஞ்சடான பலன்கள் முழுமையாக கிடைக்க போகிறோம். அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஞாபக சக்தி அதிகமாக இருக்கணும். ஞாபக சக்தி அதிகமாக இல்லைன்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து ரொம்ப அதோட இது கிடைக்காது, நமக்கு பலன்கள் கிடைக்காது. முதுகு தண்டுவடம் வந்து எப்பொழுதும் வந்து இயங்கக்கூடியதை, அதாவது முன்பக்கம் வளையணும், பின்பக்கம் வளையணும், குனிஞ்சு நிமிந்து ஒரு வேலையை செய்கிறோம்னு வச்சிங்களேன், அப்போ வளையணும். வளைஞ்சாதான் உங்களுக்கு வந்து அந்த பலன்கள். அதேமாரி இதை வந்து வளையறதுனால்தான் இந்த முதுகு தண்டுவடத்துக்கு அதிகமான பலன்கள் கொடுக்கக்கூடும். அதே போல் இந்த தொடைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, தொடைப்பகுதி வந்து கடன்னு நடுக்கும். இது வந்து அது நடுக்கிறதுனால நல்லதுன்னு நினச்சிங்க. இது அப்போ தான் வந்து வலுப்பெறும், தேவையில்லாத கொழுப்புகள் குறைக்கப்படும். உங்களுக்கு வந்து உடல் எவ்வளோ இடம் இருக்கோ, எவ்வளோ உயரத்துக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துடுவீங்க. புரியுதுங்களா? இடுப்பு வளைகள் தசைகளுக்கு வந்து ஒரு சிறந்த பயிற்சியாக கருதப்படும். அதே போல் கால்கள் உள்ள நரம்புகள்லாம் வந்து நன்றாக இயங்கும். கால்கள் உள்ள நரம்புகள்லாம் பிடிச்சி இழுக்கும். அது எத்தனை நாளைக்கு இழுக்கும்னா 1 வாரம் 10 நாள் தான் இழுக்கும். அதுக்கப்புறம் நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். கைகளுக்கு நன்றாக வலுவூட்டப்படும். பின்னாடி கையை வந்து நம்ம பின்புறம் திருப்பி கையை அதாவது கும்புற மாரி நம்ம வச்சுக்கிறதுனால இந்த 2 மூட்டுகளுக்கும் இது ஒரு சிறந்த பயிற்சியாக கருதப்படும். முழங்கால் மூட்டு, கணுக்கால்கள், கணுக்கைகள், இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த பயிற்சின்னு சொல்லலாம். அதே போல் ரத்த ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு வந்து போயிட்டு திரும்பி வரும். அந்த ரத்த ஓட்டம் போகிறதுனால மூளையில் உள்ள நரம்புகள்லாம் நல்லா செலவு செய்து இயங்கக்கூடும். நார்மலாக உங்களுக்கு நல்லா போயிட்டு திரும்பி வரும். புரியுதுங்களா? அதனால் நினைவாற்றலை நம்மளுக்கு வந்து அதிகரித்து உங்களுக்கு வந்து மூளையை வந்து நல்லா திறம்பட செயல்பட வைக்கிறது. இந்த எலும்பு தேய்வுங்கிறதே இருக்காது. சில பேர் சொல்லுவாங்க எலும்பு எனக்கு தேஞ்சிச்சு வலிக்குதுன்னு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த அசைவுகளில் எந்த விதமான அசைவுகளும் இல்லாததுனால நமக்கு அந்த மாதிரி இருக்குது. அதனால் டெய்லி வந்து உள்ள உறுப்புகள் எந்த உறுப்பாக இருந்தாலும் நம்ம வந்து அசைவு கொடுத்து அதை திறம்பட செயல்பட்டோம்னா நமக்கு அந்த ஆசனம் செஞ்சதுக்கான முழு பலன்களையும் நமக்கு கிடைக்க வேணும். இந்த ஆசனத்தோட பேர் பரீஸ் வட்டாசனம். இதை வந்து மாற்று சுற்று, முதல் சுற்று, 2ஆம் சுற்று, வலது கால் இடது கால் இரண்டையும் மாறி மாறி நம்ம செஞ்சோம்னா அதற்கான பலன்கள் முழுமையாக கிடைக்கப்பெறும். நீங்களும் வந்து அனைவரும் செஞ்சு பழகுங்க. நாளைக்கு மீண்டும் ஒரு சிறந்த ஆசனத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.